வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமாவாசை சமையல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாரும் ஒரே சமையல் தான் செஞ்சுருக்க போகிறாங்க. இதில் நான் மட்டும் இன்னும் ஸ்பெஷலாக செஞ்சுருக்க போகிறேன். எல்லாரும் செய்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு மகாலய அமாவாசை இருக்கும். அதே போல் எங்களுக்கும் மகாலய அமாவாசை இருக்குது. மாமனாருக்கு எல்லாம் போட்டு படைப்போம். நாங்கள் அப்பாவுக்கும் படைப்போம். ஆனால் அப்பாவுக்கு துணி அண்ணா வீட்டில் வைக்கிறதால துணி மட்டும் நாங்கள் அப்பாவுக்கு வைக்காமல் மாமனாருக்கு துணியெல்லாம் வச்சுட்டு மற்ற எல்லாமே செஞ்சு அப்பாவுக்கும் மாமனாருக்கும் தான் படைப்போம். சுட சுட சாதம் வடிச்சிருக்கேன். சாம்பார் பாருங்கள், எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா அகத்திக்கிற பொரியல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அகத்திக்கிற சேர்க்கணும். அதனால் அந்த அகத்திக்கிற நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சாம்பார்லேயே போட்டு நான் செஞ்சுட்டேன். எப்பயும் போல வாழைக்காய் தான், ஆனால் வறுப்பை இன்றைக்கி தொக்கு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும், சாப்பாடு குழம்பு காய் எல்லாமே நிறைய இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஆடிக்கிறதுக்கே தைக்கிறதுக்கே மகாலய அமாவாசை இது 3த்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 பேருக்கு கொடுக்கணும். எப்பயுமே அது கொடுக்கணும், கொடுத்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தராக வந்து நம்ம வீட்டில் மாண்டு போனவர்கள் வந்து வாங்குவாங்கன்றது ஒரு விசேஷமான விஷயம் தான். அதுக்காக தான் இன்றைக்கி எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன். நான் அழகாக பார்சல் கட்டி கொடுத்து விட்டுருவேன். இவர் போய் கொடுத்துட்டு வந்துடுவார். அதில் ஒரு வயசானவராக பார்த்து அந்த ஒரு வயசானவருக்கு மட்டும் வேஷ்டி சட்டை, அதாவது லுங்கி ஷர்ட்டு டவல் வச்சு கொடுத்துருவோம். புதுசாக தாங்க எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். நடுவீட்டில் படைக்கிறதும் இருக்கும். தனியாக நாங்கள் இது ஒன்று எடுத்து போய் கொடுத்துட்டு வருவோம். இப்படி தான் நாங்கள் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து அவரோட நினைவு நாளுக்கும் மகாலய அமாவாசைக்கு மட்டும் துணி கொடுக்குற பழக்கம் இருக்குது. வாங்க அந்த வீடியோ ஈவினிங் பார்க்கலாம்.